நிறைவேறுவது. அந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம், எடுத்து வாசிப்போம். இந்த நாள் தியானத்துக்காக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமாம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை குறித்து இந்த இடத்துல நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய சரீரம் சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இருக்கிற முக்கியமான ஒரு பொருள், தேவன் படைக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு அவயம், அந்த அவயம் என்னவென்று சொன்னால் இருதயம். அல்லேலூயா. அந்த இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆமாவா இல்லையா? அந்த இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை எனக்குள்ள என்ன செய்யுங்க, சிருஷ்டிங்க என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த இருதயத்தை இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம்? ஏன் ஆண்டவர் நம்மிடத்தில் நிறைய இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் நம்மிடத்தை என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அது சொல்றார் பாருங்க, அதான் பக்தன் பாடுகிறான், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாராயா. ஏன் அந்த உள்ளத்தை கேட்கிறார்? ஏன் தேவன் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார்? அந்த இருதயம் தான் வித்தியாசப்படுகிறது. அந்த இருதயம் வேதம் சொல்லுகிறது, அந்த இருதயம் மகா கேடு உள்ளதா இருக்கிறதா, அது திருக்குள்ள இருதயமா இருக்கிறதா, அது வஞ்சனை உள்ள இருதயமா இருக்கிறதா. அல்லேலூயா. ஆனால் தேவன் அந்த இருதயத்தை கேட்கிறாரு. அந்த இருதயத்தில் ஏன் கேட்குற? அந்த இருதயத்துக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன், நான் தங்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தங்கும்போது, ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வரும்போது என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அது நான் தங்கும் ஆலயம் இருதயமாகி இருக்கிறது. அந்த இருதயத்தை வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், நான் தங்கும் ஆலயமா இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ள நான் வரும்போது, அந்த ஆலயத்துக்குள்ள நான் இருக்கும்போது, நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சகலவற்றும் நன்மையாக முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார். இதயத்துக்குள்ளாக கடவுள் இருக்கும்போது வேற எதுவும் உள்ள வரவே வராது. ஆனால் இன்றைக்கு அநேக நாட்கள் ஆலயத்துக்கு வருகிறோம், அவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கடினப்பட்டு போய் இருக்கிறது. அநேக இருதயம் கல்லாக இருக்கிறது. அநேக எத்தனை முறைகள் வேத வசனத்தை நாம் எடுத்து சொன்னாலும், தேவனே பேசினாலும் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாத ஒரு இருதயமாக, இறுக்கப்பட்ட இருதயமாக, கடினப்பட்ட இருதயமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கேட்கிறது என்ன இருதயம் கேட்கிறாரு? சதையான இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த இருதயம் எப்படி மாற்றப்படணும்? அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருந்த ஆண்டவர் அதுக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? சொல்கிறாரு, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். இன்றைக்கி இந்த இருதயத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய என்ன செய்கிறாங்க, காரியங்களை செய்கிறாங்க. சீரட்டு குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, போதைப் பொருளை யூஸ் பண்ணுறாங்க, தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, கெடுத்து கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த இருதயம் சேதமாக்கப்படும் போது முழு அவயமும் என்ன செய்யுது, சேதமாக்கப்படுகிறது, செயலிழந்து போகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்தை துடிப்பு யாருன்னு தெரியுமா? இந்த இருதயத்தை துடிப்பை யார் கொடுத்தா தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த சுவாசம் நமக்குள்ளே ஓடுதுன்னா, இந்த மூச்சு நின்று போச்சுன்னா போச்சு.
இந்த மூச்சு ஓடந்தடிக்க தான் இந்த சரீரத்துக்கு உயிர். இந்த மூச்சு நின்றுச்சுன்னா இதுக்கு என்னது? இந்த சரீரத்துக்கு பேர் என்னது? பிரேதம். அல்லேலூயா, செத்த போனோம். ஆனால் இங்கே தேவன் இந்த இருதயத்தை சுத்தப்படுத்தி நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமாவா இல்லையா? என்னைக்கு சுத்தப்படுத்தினார்? என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த உலகத்துக்கு வந்து எனக்காக பாடுபட்டு எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழும்பினார் என்று என்னைக்கு இருதயத்தில் விசுவாசித்தியோ அன்றைக்கு அந்த இருதயம் சுத்தமாக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த இருதயத்துக்குள்ளாக யார் வந்துட்டா? ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டார். நமக்குள்ள இருந்து நமக்கானவற்றை எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் செயல்படக்கூடாத அளவுக்கு, தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் கிரியை செய்யக்கூடாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இருதயத்தை கடினப்படுத்துகிற காரியம் என்னவா இருக்கும்? அந்த இருதயம் ஏன் கடினப்படுகிறது என்று சொன்னால், அநேக வேதனையினாலும் அநேக பிரச்சனைகளினாலும் அநேக தேவைகளினாலும் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறபடினாலும் உங்கள் இருதயம் என்ன செய்யப்படுகிறது? கடினமாக்கப்படுகிறது. பலவிதமான யோசனை, பலவிதமான சிந்தனை, பலவிதமான ஆசை, இதெல்லாம் இருதயத்தை என்ன செய்கிறது? இறுக்கி போடுகிறது. அப்போ இந்த இருதயம் எதை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறது? தேவனை நோக்கி பார்க்கக்கூடாத அளவுக்கு, தேவனுடைய வார்த்தையை உள்ளே புகுத்து அந்த வார்த்தை செயல்படக்கூடாத அளவுக்கு, அந்த வார்த்தை உனக்குள்ள போய் கனி கொடுக்கக்கூடாத அளவுக்கு அந்த இருதயம் கடினப்படுகிறது. எதனால? அநேக பிரச்சனைகளை நாம் இருதயத்தில் வைத்துக் கொள்வதானே. அதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்னிடத்துல என்ன செய்யுங்க? வந்து என்னிடத்துல இறக்கி வைத்து விடுங்கள்னு சொல்றாரு. அது சொல்ற, உன் இதயத்தின் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. உன் இதயத்தின் எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதை குறித்து நீ கவலைப்படாத, எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறான் பாருங்க, அநேக கவலைகளை உள்ளே வைத்து கொண்டு என்னைக்கு இந்த கவலை மாறும், என்னைக்கு இந்த கடினம் மாறும், என்னைக்கு என் பிரச்சனை மாறும், என்னைக்கு என் போராட்டம் மாறும், என்னைக்கு எனக்கு நல்ல காலம் பிறக்கும், அப்படித்தான் இன்னைக்கு மனிதன் சொல்லி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எங்கள் வேதத்திலே அன்று சொல்ற பாருங்க, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு எதுவான விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறதாம்? தேவனை விட்டு விலகிற்கு எதுவான காரியங்களை செய்கிறது. அப்ப அந்த அவிசுவாசம் தேவனை விட்டு நம்மளை விலக்கி கொண்டு போகிறது. அவிசுவாசம் ஏன் நமக்குள்ள வருகிறது என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுமையா நம்பாதபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காதபடினாலே, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நீங்க அறிந்து கொள்ளாதபடினாலதான் உங்களுக்குள்ளாக அவிசுவாசம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அதில் வாசிக்கிறோம். அது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அது நமக்குள்ள இருந்து என்ன செய்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது? முதல்ல சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை தான் அநேகர் உயிர்ப்பித்தது. அந்த வார்த்தை தான் உலர்ந்து போன எலும்புகளை உயிரிட செய்தது. அந்த வார்த்தை தான் அதற்கு ஜீவனை கொடுத்தது, சதையை கொடுத்தது, நரம்பை கொடுத்தது. அதே வார்த்தை தான் உலர்ந்து போன அந்த எலும்புக்குள்ள ஜீவனை கொடுத்து பெரிய சேனையா எழும்பிடுது. அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? உயிர் இருக்குது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வசனத்துல உயிர் இருக்குது. நீ உயிர் இல்லாம கல்லை போல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆலயத்துல உயிர் இல்லாத ஜீவன் எப்படி உட்கார்ந்து இருக்க? கல்லை போல. ஜீவனுள்ள வார்த்தையை நமக்குள் அனுப்பும் போது நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கிறது. மரித்து போன லாசருக்குள்ளாக உயிர் வந்தது, மரித்து போன அவைகளுக்குள்ளாக உயிர் வந்தது. செயல்பட்டு எல்லாம் செயலிழந்து போன அந்த ஒவ்வொரு அவைகளுக்குள்ளாக ஜீவன் வந்தது. அந்த வார்த்தையை கேட்கிற நாம் எப்படி இருக்கணும்? அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்குள்ள இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனாலும் அபிவிசுவாசம் நமக்குள்ள வந்து நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது? சேதப்படுத்துறது. எதை சேதப்படுத்துது? முதல் உங்க இருதயத்தை
சேதப்படுத்தும். ஏன்னா அங்கிருந்து தான் என்ன செய்கிறது? எல்லாம் தோன்றுகிறது. அப்போ உங்க இருதயத்தை சேதப்படுத்திட்டா, உங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டா உன்னால் செபிக்க முடியாது, உன்னால பாட முடியாது, உன்னால வேதத்தை தியானிக்க முடியாது. அவிசுவாசம் உள்ள இருதயம் அது உனக்குள்ள இருக்கும்போது நீ தேவனை நாடி வர முடியாது, உனக்கு நம்பிக்கை வராது. நீ விசுவாசத்தோடு கூட செபிக்க உன்னால முடியாது, தேவனை பார்க்க முடியாது, தேவன் உங்களோடு கூட வெளிப்படுத்த முடியாது. உங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னாவே தேவன் உங்களோட பேச மாட்டார். நீ எத்தனை ஆண்டுகள் ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு உணர்வில்லாத இருதயமாத்தான் நீ கடந்து போவாய். உனக்குள்ள வார்த்தை இல்லைன்னா உனக்குள்ள ஆண்டவர் பேச மாட்டாரு. செத்து போன இருதயத்துக்கு தான் சமம். அதான் தாவீதே ஜெபிக்கிறாரு, நல்ல இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா, நல்ல ஆவி. இந்த நல்ல இருதயம், நல்ல ஆவியை நமக்கு வேண்டும். அதுக்காக நீங்கள் பல நாள் என்ன செய்யணும்? கரையை சொல்லித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தின் நினைவுகள் தான் வாய் பேசும், இருதயத்தின் நிறைவு தான் பேசும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அவிவிசுவாசமான வார்த்தை, எப்போ பார்த்தாலும் அவிவிசுவாசமான காரியம், எப்போ பார்த்தாலும் அவிவிசுவாசம், நம்பிக்கை, சந்தேகம். அவர் சொல்றாரு பாருங்க, சந்தேகப்படாம விசுவாசி, சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். ஆமாம், அவர் எனக்காக மரித்தார் பொய்யா? அவர் எனக்காக வந்தார் பொய்யா? அவர் மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்தார் பொய்யா? பொய்யா உண்மையா? உண்மை. உண்மையான காரியங்களை நாம் சந்தேகப்படக்கூடாது. பொய்யானவைகளை சந்தேகப்படலாம், உண்மையை சந்தேகப்படக்கூடாது. அதங்க சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுற கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? குத்துகிறதா இருக்கிறது. அப்போ வசனம் நமக்கு நேராக வரும்போது, நம் இருதயத்தை உடைக்கப்படும் போது, இருதயத்தை அந்த வார்த்தை குத்தும் போது, நம்ம சொல்கிறோம்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அது இருதயத்தை என்ன செஞ்சிருச்சு? உடைச்சிருச்சு. இருதயத்தை குத்துது. அவர் சொன்ன வார்த்தை, அவர்கள் பேசின வார்த்தை என் இருதயத்தை என்ன செய்யுது? இன்னும் கடினப்படுத்துது, என் இருதயத்தை காயப்படுத்திருச்சு. இன்னும் மாறல. அந்த மனுஷன் பேசுற வார்த்தை அவ்வளவுண்டா. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அந்த இருதயத்தை முற்றிலுமாய் மாற்றக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உங்க இருதயத்தை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. நீங்க கடினப்படுத்தும் போது நீங்க எதற்கு இடம் கொடுக்கிறீங்க? பாவத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள். தேவன் உனக்குள்ளாக வருவதற்கு நீங்க இடம் கொடுக்கல. உங்க இருதயத்தை கடினப்படுத்தும் போது, நீங்க அவங்க அவனுக்குள்ளாக அவிசுவாசத்தை கொண்டு வரும்போது, உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு விரோதமாய் விளக்கும் போது, எதற்கு நீங்க அதிகமாக இடம் கொடுக்கிறீங்க? பாவத்துக்கு. அப்பதான் பாவ மனுஷன் உனக்குள்ள வந்த பின்னாடிதான் பரிசுத்தம் வெளியே போயிருது. அதனாலதான் நீ என்ன செய்ய முடியல? பரிசுத்தத்தில் வாழ முடியல. தேவன் உன்னோடு கூட பேச முடியல. பரிசுத்தமா இருந்தவன கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதான் மோசே எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தாரா? உனக்கெல்லாம் வேதம் இல்லை, வேத வசனம் இல்லைன்னா எத்தனை ஆண்டுகள் நீ ஆலயத்துக்கு போனாலும் ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள் ஜெயமாய் வராது. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்ததுன்னா, அது அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்து அது ஜீவனை கொடுக்கும், அது உனக்கு பலனை கொடுக்கும். தேவ சமூகத்தில் தைரியமாக நின்று செபிக்க ஆண்டவருக்கு அந்த பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்கிறதா? ஆத்மாவையும் ஆவியும் என்ன செய்து உயிர்ப்பிக்கிறது. எதை உயிர்ப்பிக்கிறது? ஆத்மாவையும் சொல்லுங்க, ஆத்மாவையும் ஆவியும் தேவனுடைய வார்த்தை
உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்க ஆத்மா தொய்ந்து போகும்போது, உங்க ஆவி தொய்ந்து போகும்போது, அந்த ரெண்டையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எதுதான்? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப வேதத்தை ஏன் கையில கொடுத்தார் ஆண்டவர்? வேதத்தை ஏன் உங்க கையில கொடுத்தாரு? வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறவா? அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து அது உங்களுக்குள்ளாக அனுப்பி உங்களை நீங்கள் உயிர்ப்பித்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாரு, சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் வசனத்தை அனுப்பி நான் உங்களை குணமாக்குவேன். அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி நான் வந்துன்னு சொல்லல, என் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். ஏன் அந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த வசனத்தை சொல்ற. வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன். அப்ப இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காம, இந்த வார்த்தையை நீ வாசிக்காம, இந்த வார்த்தையை நீ நேசிக்காம, இந்த வார்த்தையை உனக்குள்ள உன் வாழ்க்கைக்குள்ள செயல்படுத்தாம ஒரு நாளும் ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. உன் ஆவி எப்படி இருக்கும்? தொய்ந்து போனதா இருக்கும். உன் ஆத்மா எப்பொழுது பார்த்தாலும் கவலையோடு கூட கண்ணீரோடு கூட ஒவ்வொரு ஆத்மா அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும், ரோடா. அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாது. அந்த ஆத்மா தேவ சமூகத்துக்கு வராது. அந்த ஆத்மா நாயா அலையும். அதான் தாவீது சொல்றாரு, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்? ஆத்துமா எனக்குள்ள இருக்கிறபடினால தான், என் ஆத்துமா பரிசுத்தமா இருக்கிறபடினால தான், இந்த ஆத்துமாவுக்கு நான் டெய்லி தீனி போடுறதுனால தான் இந்த ஆத்துமா யாரை பார்க்கறது? இந்த ஆத்துமாவுக்கு யார் பாதுகாப்பு? இந்த ஆத்மாவுக்கு யார் நன்மை செய்கிறா? வேதம் சொல்லுது, சரீரத்துக்கு வேண்டிய ஆத்மா ஆகாரத்தை நீங்க சாப்பிடுறீங்க. இந்த ஆத்மாவுக்கு யார் ஆகாரம் கொடுப்பது? தேவனுடைய வார்த்தை தான் ஆகாரம். அப்போ உங்க ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க ஆகாரமா கொடுக்கலனா அது செத்து போனது உனக்குள்ள இருந்தும் அது மரித்து போன மனிதனை போல காணப்படுகிறது. அவன் தான் ஜீவன் இல்லாதவன். அவன் தான் ஜீவன் இல்லாதவன். வார்த்தை உனக்குள்ள ஆத்மா இருக்கிறத போல இருக்கும், ஆனா நீ செத்தவனை போல காணப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்க வாழ்வு என்ன செய்யும்? செத்த வாழ்வு தான். நீங்க வாழ்ற மாதிரி இருக்கும், நல்லா தான் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் செத்தவனை போல தான் காணப்படுகிறீர்கள், உங்களுக்குள்ள வார்த்தை இல்லாதபடியினாலே. அல்லேலூயா. ரெண்டாவது சொல்ற பாருங்க, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன செய்கிற இந்த வார்த்தை வகையறுக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை, உங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது, நீங்க நினைக்கிற காரியம் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது, எது எப்ப கொடுக்கணும், எது என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தா சரியா இருக்கும், எதை கொடுக்க கூடாது என்பதை நினைவுகளை அறிந்து, நினைவுகளை பகுத்தறிந்து சரியாய் செய்கிறவர். அப்ப வசனம் இல்லாதபடினால தான் நாம் திசை கெட்டு போகிறோம், திசை கெட்டு அலைகிறோம். நம்முடைய ஆலோசனை தவறா இருக்கிறது. அநேக ஆலோசனை கேட்டு கேட்டு நாம் வழிமாறி போகும்போது நாம் தேவனுடைய வாசலை விட்டு, தேவனுடைய வழிநடத்தலை விட்டு, தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை விட்டு வழி விலகி போய் எதுக்கு நாம் ஒத்து போகிறோம்? பாவத்துக்கு ஒத்து போகிறோம். நாம் சொல்லுவோம், அவருடைய வார்த்தையை நான் கேட்டிருந்தா நான் வழி மாறி போயிருக்க மாட்டேன், அவங்க சொன்னது சரியா இருந்தது, அவங்க சொன்னது என்னை தவறான வழியை நடத்தினது, அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா தேவன் ஒருவரே உங்களை சரியாக நடக்க பண்ணுகிறவர். அப்படிதான் வேதம் சொல்லுது, தேவன் ஒருவரே உங்களை சரியாய் நடக்க பண்ணுகிறவர். அவருடைய ஆலோசனை இல்லாமல், அவருடைய வழிநடத்தல் இல்லாமல், அவர் வழிகாட்டாம, அவர் நமக்கு பாதையை உண்டாக்காம எந்த மனுஷன் சொன்னாலும், எந்த மனுஷனுடைய வார்த்தை நம்மளை சரியாக நடத்த முடியாது. தேவர் ஒருவர் தான் அவங்களை சரியாக நடத்த முடியும். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேகஸ்தம்பம் எப்போல்லாம் கிளம்பினதோ அப்போல்லாம் அவங்க எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். தேவன் காட்டு வழி, தேவன் காட்டுகிற ஆலோசனைக்காக வழி நடத்த காத்திருந்தார்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. அந்த இருதயம் எப்பொழுது உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். அந்த உணர்வுள்ள இருதயம் உண்மையாக இருக்கும். பக்கத்து சொல்லுங்க, உணர்வுள்ள இருதயம் தேவனுக்கு உண்மையாக இருக்கும். நீங்கள் தேவனுக்கு உண்மையான இருக்கீங்கன்னா அது உணர்வுள்ள இருதயம். அந்த இருதயம் என்ன செய்யும்? உங்களை குத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் தேவனுக்கு உண்மை இல்லாத போது, தேவனுக்கு உண்மையாக நடக்காத போது, தேவனை விலகும் போது, யாருக்காக தவறுகள் செய்யும் போது, யாருக்காக துரோகம் செய்யும் போது, யாருடைய காரியத்தைக்காக நீங்கள் விரோதமாய் செயல்படும் போது, நீங்கள் உண்மையுள்ள இருளாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தால், அந்த இருதயம் உன்னை குத்தும். உணர்வு இருக்கும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ அவங்களை தவறாக பேசிட்டேனே அப்படின்னு ஒரு குத்து. தாய்லாந்து போகும்போது கடைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டாக்ஸி பிடிக்கணும். அவங்கவுங்க காசு போட்டு பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிட்டோம், போய் இறக்கி விட்டுட்டோம். அப்போ காசு கொடுத்துருவோம். திரும்பி ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து டாக்ஸி பிடிச்சோம். அப்போ ஒவ்வொருக்கு அந்த ஊர் காசுக்கு 45 ரூபா, அந்த ஊர் காசுக்கு. அப்போ எங்கிட்ட காசு இருந்து கொடுத்துட்டு, என் கூட வந்த ஒரு ஊழியக்காரர் பணம் இல்லை அவர் கையில். அப்போ என்கிட்ட சொன்னார், ஐயா நீங்கள் கொடுங்க நான் கொடுத்துறேன்னு சொல்லி. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், காசு இல்லாமல் எதுக்கே வர்றேன் அப்படி சொன்ன உடனே எனக்கு அந்த வார்த்தையை ஊழியக்காரன் நான் சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டேன். அது கடைசி வரை இங்கே வந்து இங்கேயும் குத்திக்கிட்டே இருந்தது. ஒரு ஊழியக்காரனை பார்த்து அப்படி நான் சொல்லிட்டேனே, ஒரு 45 ரூபாயில் நம்ம என்ன ஆகிட்டோம், எவ்வளோ ஊழியக்காரன் செய்கிறோமேன்னு சொல்லி குத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சி நான் பார்க்க அவர் ஊருக்கு போய் எனக்கு அந்த காசை அனுப்பி விட்டார். அப்போ ஆந்திரா போகிறேன், அங்கே வர்றாரு. பாத்திரமே அவர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்டேன். ஊழியக்காரையா நான் மன்னிச்சுக்குங்க, உங்களை அப்படி சொல்லிடக்கூடாது, எனக்கு அந்த குத்திக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அந்த மன்னிப்பு கேட்ட பின்னாடி தான் எனக்கு அவர் அங்கேருந்து நான் பெங்களூர் வர்றதுக்கு எனக்கு எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தி என்னை கொண்டு வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு மனுஷன் போனார். அல்லேலூயா. அவர் நல்ல ஒரு டாக்டர் வேறு. அவ்வளோ பலவீனத்தோடு போயிருந்தேன். ஒரு மசாஜ் பண்ணி எனக்கு ஃபுல் ரிலீஃப் கொடுத்தாரு. 3 நாள் ஆந்திராவில் இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நமக்கு நல்ல இருதயம் இருந்தால் குத்துங்க. உங்களுக்கு நல்ல இருதயம் இல்லை, ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா குத்தாது. அதான் பவுல் சொல்கிறார் பாருங்கள், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, வெளிதான் வேஷம், உள்ளெல்லாம் எப்படி இருக்குது? உங்கள் இருதயம் உள்ள எப்படி இருக்குது? உள்ளான மனுஷன், உள்ளான இருதயம், உள்ளான நினைவுகள், யோசனைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது, நல்ல இருதயத்தை என்ன செய்யுங்க, எனக்கு தாங்கப்பா. அந்த நல்ல இருதயம் தான் உங்கள் சரீரத்தை அழகுபடுத்தும். உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், உங்கள் இருதயத்தினுடைய யோசனைகள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது சரியாக உங்களை நடத்தி கொண்டு போகிறவர். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதான் 13 வசனம் சொல்கிறா பாருங்க, உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணம் படுபளவோ நாடோறு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ள, எங்க பங்குள்ளவர்களாக இருப்போம்? எங்க? எப்படி கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக மாற முடியும்? ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் வைத்த அந்த விசுவாசம், ஆரம்பத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பு கொடுப்புதல், ஆரம்பத்தில் தேவனோடு கூட பண்ண பொருத்தனை, ஆரம்பத்தில் தேவனோடு பண்ண ஐக்கியம், ஆரம்பத்தில் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே தேவனோடு கூட உடன்படிக்கை, அந்த ஆரம்பம் இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? அவன் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட அன்பை நீங்க என்ன செய்து விட்டீர்கள்? விட்டு விட்டீர்கள். கிறிஸ்துவ மேல் வைத்த அன்பு, கிறிஸ்துவ
இயேசு மேல் வைத்திருந்த நம்பிக்கை, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, உங்களை விடுதலையாக்க நாட்களிலே, உங்களை ரட்சிப்பு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்ட நாட்களிலே, அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே, நீங்க வைத்திருந்த ரட்சிப்பை, நீங்க வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்தி, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கெல்லாம் 30, 60, 100 கனி கொடுக்க கூடாத அளவுக்கு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, பாவத்திற்கு, உலகப்புறமான ஆசைக்கு நீங்க உங்கள் இருதயத்தை இடம் கொடுத்தபடினாலதான் தேவன் உங்கள் இருதயத்திலே செயல்படுத்த முடியவில்லை. நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தேவனுக்கு நீங்க கனி கொடுக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னா வாடி போன வாழ்க்கை. ஒரு பழமொழி, அகத்தின் அழகு உன் முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். மொசை பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்தா என்ன பச்சானு, இந்த நாய் மொசை பிடிக்குமான்னு யாருக்கு தெரியும்? ஆமாம், அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவார். இந்த நாய் வேலைக்கு ஆகும், வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உனக்குள்ள இருந்தா உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும், உங்கள் வாழ்க்கையை பார்த்தா தெரிஞ்சிடும். கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி இல்லாத வாழ்க்கை இல்லை, கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதான் சொல்றார், நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதை 30, 60, 100 கனி கொடுக்கும். அப்போ நல்ல நிலத்தை நீங்கள் பண்படுத்தணும். உங்கள் இருதயத்தை தேவனுடைய வார்த்தை உள்ள வருவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் ஒழிய ஒருபோதும் தேவன் உங்கள் இல்லத்துக்கு வரவே மாட்டார். அவர் சொல்றாரு, நான் வாசப்படில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்து கொடுத்தால் நான் அவனுக்குள்ள இருந்து என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன் என்றார். இல்லையா? டோன்ட் வரி, நீ கூப்பிட்டா வருவாரு. விருப்பம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டாரு. நீங்க ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போறோம், விரும்பாத ஒரு குடும்பத்துக்காக போறோம், பிடிக்காத குடும்பம், அந்த வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவீங்களா? முடியாது, மனசு கேட்காது. என்னன்னா அவங்க சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கு, அந்த மனசுக்குள்ள என்ன இருக்கு? கசப்பு இருக்குது. அந்த இதயத்துக்குள்ள என்ன இல்லை? நிறைவு இல்லை. அப்ப உலக மனுஷனிடத்திலே அப்படி இருக்க மாட்டேச்சுன்னா தேவன் எப்படி உங்களுக்குள்ள வருவாரு? நீ இடம் கொடுக்காம, நீங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்காம, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வைத்து நீங்க வாழ்ந்து காட்டாம தேவன் ஒருபோதும் உங்களுக்குள்ள வரவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் 7ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. 5ஆம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரராய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அல்லேலூயா. யாரு ரட்சிப்பு அடைவாங்க? அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு கீழ்ப்படிதல்னா என்ன? என்னது? காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைந்து போனது. அப்ப போய் சொல்றாங்க, யார்கிட்ட போய் சொல்றாங்க? போய் சொன்னோன்னே அவர் சொல்றாரு, இயேசு இடத்துல சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்கள். என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? ஏசப்ப என்ன சொன்னார்? காடுகளை கொண்டு வந்துச்சு, தண்ணியை நிரப்பினாங்க. நிரப்பின தண்ணீர் எல்லாம் எப்படி மாறினது? அதான் கீழ்ப்படிதல். அதுதான் அவர் சொல்றத அப்படியே செய்யணும். அவர் சொல்றத அப்படியே. அந்த இருதயம் என்ன இருதயம்? உணர்வுள்ள இருதயம். அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை செய்யல, அதுக்கு செவி கொடுக்கலனாவே அந்த இருதயம் என்ன இருதயம்? கடினமான இருதயம். கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயம்.
அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுருவீங்க. நீங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பா வாழ வேண்டியவர்கள். அந்த கீழ்ப்படிதல் ஒன்று இல்லாதனால தான், தேவனுடைய சத்தத்தை கேட்டதுக்கு கீழ்ப்படியாதபடினால தான், அந்த சத்தத்தை நம்ம என்ன செய்யறோம், மறுக்கிறபடினால, அந்த வார்த்தையை கேட்டு உதறி தள்ளி விட்டு போறதுனால, அந்த வார்த்தையை கேட்டு நமக்குள்ளாக அது கனி கொடுக்கக்கூடாததற்கு, விளையக்கூடாததற்கு நீ இடம் கொடுக்காதபடினால நம்ம வாழ்க்கை இன்றைக்கும் எப்படி இருக்கிறது, கனியை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. கீழ்ப்படிதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் தேவனுடைய அற்புதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்ய அது உதவி செய்யும். அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படியும் இல்லையோ தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்தே ஆகணும். சபைக்கு வர்றோம், வார்த்தையை கேட்கிறோம், கேட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிடறோம், உதவி அடுத்த வாரம் கேட்டா என்ன தெரியாது. அப்ப என்ன செய்யல, அந்த வார்த்தையை நீ என்ன செய்யல, உட்கொள்ளல. ஞானத்தை உட்கார்ந்து இருக்கும்போது உன் இருதயம் எதுக்கு திறந்திருக்கிறது, உன் செவி எதுக்கு திறந்திருக்கிறது? அசட்டை பண்ணாதே. தேவனுடைய வார்த்தை வரும்போது அது என்ன செய்யாத, அசட்டை பண்ணாதே. அப்ப அசட்டை பண்ணும்போது உன் இருதயம் பாவத்திற்கு இடம் கொடுக்கிறது, பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்கல. உன் இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கல, உலகப்புறமான காரியத்துக்கு இடம் கொடுக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற இருதயம் இருந்தா அந்த வார்த்தை, அந்த இருதயம் தேவனை நோக்கி என்ன செய்யும், அமர்ந்திருக்கும். அவர் சொல்றா பாருங்க, நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது யாரால வரும், கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை எடுத்தவங்க ஒரு வாசிங்க. அல்லேலூயா. நீங்க வார்த்தையை கேட்கும்போது, நீங்க வசனத்தை கேட்கும்போது அவர் என்ன செய்யறாரு, உங்க இருதயத்தை எப்படி நிரப்புறாரு, நல் வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் என்ன செய்யறாரு, ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. நல்ல வசனம் ஏசப்பா கொடுக்க, நல்ல வசனமா கெட்ட வசனமா, நல்ல வசனமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த நல்ல வசனம் நம்முடைய இதயத்தை என்ன செய்கிறது, ஸ்திரப்படுத்தினா என்ன, நிலத்தை பண்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனம் மாத்திரமே உங்களுடைய இருதயத்தை, உங்க நிலத்தை சரி செய்து அந்த நிலத்தை தேவனுக்கு பிரியமாக நீங்கள் கனி கொடுக்கும்படி அந்த வசனமானது 30, 60, 100மாக உங்க இதயத்துக்களை கிரியை செய்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த வார்த்தையை, வசனத்துக்கு நீங்க இடம் கொடுக்கல, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க கேட்கல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியலன்னா உங்க மனசாட்சி எதுக்கு மூழ்கடிக்கிறது, பாவத்திற்கு தள்ளப்படுகிறது. அப்ப தேவனை விட்டு விலக செய்கிறது. கீழ்ப்படியாமையின் ஆவியை உனக்குள்ள என்ன செய்து தரித்துக் கொள்ளுகிறது. அது சொல்லும், என்னத்தை கேட்டாலும் உங்க வாழ்க்கை என்னது இருக்குது, எப்படித்தான் வசனத்தை கேட்டாலும் நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது, வாழ்க்கை மாறாது. அந்த அவிசுவாசத்தை என்ன செய்யும், இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொல்லு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது வல்லமையுடையது. அது நமக்குள்ள இருந்து நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்ப கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். தேவன் மாற்ற வல்லவரா. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிப்போம், கேட்டோம், சத்தமாய் வாசிப்போம். எசேக்கியேல் 36 26வது வசனத்துல அங்க எசேக்கியேல் சொல்றாரு. எசேக்கியேல் 36 26 வசனம்.
உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை, அல்லேலூயா, அவர் வாக்கு பண்ணியிருக்காரு. என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு? நல்ல இதயத்தை நான் என்ன செய்றேன்? கொடுக்கிறேன். நல்ல ஆவிய உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். கல்லான இதயத்தை எடுத்து போவேன். சதையான இதயத்தை உங்களுக்கு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்களை மாற்ற முடியாது. நீங்க எந்த மனுஷனையும் மாற்ற முடியாது. நம்ம நினைக்கிறோம் மாறணும் மாறணும் மாறணும், மாற மாற்றாங்க மாற மாற்றாங்க மாற மாற்றாங்க. நீ மாற்ற முடியாது. தேவன் நினைச்சா மாற்றிடுவாரு. உங்களால மாற்ற முடியாது ஒரு மனுஷனை மாற்ற. அந்த வேதம் சொல்ல ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. எந்த மனுஷனையும் ஒரு மாற்ற முடியும். அதுக்காக நீ ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்காம நீங்க மாறாம அடுத்தவங்களை பார்த்து மாறணும் மாறணும், மாற்றம் வராது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நீங்க மாறணும். நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கணும். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். அந்த கிரியைகளை பார்த்து அவங்க மாறுவாங்க. உன்னிடத்துல இயேசுவை பார்த்து அவங்க மாறுவாங்க. உனக்குள்ள இயேசு இல்லை, உனக்குள்ள வார்த்தை இல்லை, உனக்குள்ள ஆவி இல்லை, உனக்குள்ள அபிஷேகம் இல்லை, உனக்குள்ள வல்லமை இல்லை, உனக்குள்ள பரிசுத்தம் இல்லை. உன்னை பார்க்கிற எப்படி பார்ப்பான்? கல்லாத்தான் பார்ப்பான். நீ என்ன பேச? கல்லு. ஏன்? உனக்கு ஆவி இல்லை, அவனுடைய வார்த்தை இல்லை, உன்னுடைய கிரியை இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்ன செய்யுங்க? நல்ல இருதயத்தை தாரும். நல்ல இருதயத்தினை சிருஷ்டி. ஒருவேளை இந்த வேலையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அப்படிப்பட்ட உணர்வு இல்லாத இருதயம் இருந்தீங்கன்னா, எவ்வளவுதான் வார்த்தையை கேட்டாலும் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் என் இருதயத்துக்குள்ள என்ன இல்லை, கிரியை செய்யல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும். நல்ல ஆவி எனக்குள்ள என்ன செய்யுங்க? ஆண்டவரே தாங்க, நல்ல இதயத்தை எனக்குள்ள தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்யறாரு? கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கல்லான இதயத்தை நீக்குகிறார், புதிய இதயத்தை புதிய ஆவியை தருகிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற மாற்றத்தை தேவன் உண்டாக்குகிறார். நீ ஜெபிக்கும் போது, ஏன்னா இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எசேக்கியேல் 36:24 சொன்னீங்களே, என்ன அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை என் இதயத்தை உமக்கு பிரியமாய் வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ய சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்யக்கூடாது. சத்தம் வரும்போது ஆலயத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அசட்டை பண்ணக்கூடாது. அதை கவனிச்சு கேட்கணும். வேடிக்கை பார்க்க கூடாது. ஒரு சிந்தையை வேற இடத்துக்கு திருப்பக்கூடாது. அது தேவ சத்தம். அந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா உன் இதயத்துக்குள்ள ஜீவன் உண்டாகும், உன் இதயத்துக்குள்ள பலன் உண்டாகும், சரீரத்தில் பலன் உண்டாகும். அந்த சத்தத்தை கேட்டுதான் உணர்ந்து போன எலும்புகள் உயிரோட எழும்புனது. கர்த்தர் சொல்றாரு எசேக்கியேலை பார்த்து, நீ பேசு. எலும்பை பார்த்து பேசுன்றாரு. கண்மலையை பார்த்து பேசு, செங்கடலை பார்த்து பேசு. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அது எல்லாவற்றையும் உடைக்கும். கண்மலை பிழைக்கும், சம்மட்டிக்கு ஒப்பாய் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரே வார்த்தை எனக்கு தாரும், வசனத்தை எனக்கு தாரும். என் இதயத்தை, என் ஆத்மாவுக்கு ஆகாரம் வேண்டும். என் ஆத்மாவுக்கு ஆகாரம். நான் சாப்பிட்றேன் நல்லா, இந்த ஆத்மா தொய்ந்து போகுது, இந்த ஆத்மா சோர்ந்து போச்சுன்னா, இந்த ஆத்மா தொய்ந்து போச்சுன்னா ஒன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆத்மா தொய்ந்து போச்சுன்னா உங்களால வாழ முடியாது. அந்த ஆத்மா பலன் உள்ளதா இருக்கும்போது தான் நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாறி இந்த உலகத்துல ஜீவனம் பண்ண முடியும்.
ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஜீவனம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே கடினமான இதயத்தை என்ன செய்யுங்க, எடுத்து போட்டு சதையான இதயத்தை எனக்கு தாங்க. உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும். வார்த்தை இல்லாத இருதயம் கடினப்பட்டது, கல்லான இருதயம். உங்களுடைய வார்த்தையை கேட்க எனக்கு இருதவை தாரும்படி சொல்லி நீங்கள் ஜெபிப்பீ என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்து உங்கள் கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றி, சதையுள்ள இருதயமாய் மாற்றி நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட மனுஷனாய், புதுப்பிக்கப்பட்ட இருதயமாய், புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளாக, புதிய ஆசீர்வாதத்துக்கு வாழ்வுக்குள்ளாக, புதிய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்ல, நல்ல ஆவியை எனக்குள்ள சிருஷ்டிங்க ஆண்டவரே, நல்ல இதயத்தை எனக்கு தாருங்க. வாக்கு பண்ணியிருக்காரு, பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாரமான புத்திரனும் அல்ல, அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போறேன். 36:26 ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலும் எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி அனுப்புகிறோம். அவர் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாகா ராதா ரீகா ராபா. ஒரு உணர்வுள்ள இதயத்தோடு கூட நடத்தோடு கடந்து போங்க. ஒரு உணர்வுள்ள இருதயம், ஒரு உணர்வுள்ள இருதயம். ஆண்டவரே இவ்வளவு நாள் ஆலயத்தை வந்து இருதயம் உணர்வடையில, என் ஆவி உணர்வடையில, என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படல. என் வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வாங்கப்பா, வார்த்தையை அனுப்பி என்னோட பேசுங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்குற கர்த்தர் அந்த வசன கண்மலை பிள்ளைக்கு சம்மதிக்கப்பா இருக்கிறது. அந்த வசனம் கண்மலையை பிளக்கும், அந்த வசன கண்மலையை பிளக்கும், கண்மலை பிறகு தாழ்ந்திக்கும். அந்த வசனம் மரித்து போன அவைகளுக்குள்ளாக ஜீவன் தரும். அந்த வசனம் வெளிநட்டு போன எலும்புகளுக்குள்ளாக பலம் தரும். அந்த வசனம் தீமைகளை நன்மைகளை மாற்றும். ஏன்னா அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்குது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவே வார்த்தையான கடவுள். அதான் யோவான் சொல்றாரு, ஆதியில் அந்த வார்த்தை என்பது, அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது, மாம்சமாயி ஜீவனாய எனக்குள்ள வாசம் பண்ணுகிறது, எனக்குள்ள இருக்கிறது. வார்த்தையான கடவுள் எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய கடவுளுக்கு உருவமில்லை, என்னுடைய கடவுள் வார்த்தையானவர். வார்த்தையான கடவுளை நான் தேடி வந்திருக்கிறேன், நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அவர்களை வார்த்தையை கொடுத்து அனுப்புகிற கர்த்தர், வசனத்தை அனுப்பி குணமாக்கி அனுப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இந்த வாழ்க்கை எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இந்த வார்த்தையிலே நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இந்த வார்த்தை எல்லாம் செழிப்பாது. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென். இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த வார்த்தை நமக்கு ஜீவன் கொடுக்கிறது. இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது. இந்த வார்த்தை தான் தைரியப்படுத்துகிறது. அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. சொன்னார், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். வாங்க, வார்த்தை கேட்க முடியும். வாங்க, வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவனுடைய வார்த்தை, வசனத்தை அனுப்பி குணமாக்குற வார்த்தை அவரிடத்துல வாங்க. அவர்களை குணமாக்குவார், அவர்களை விடுதலை ஆக்குவா. வசனத்தை அனுப்பிங்கப்பா. ஒரு இறுதியும் உணர்வுள்ள இறுதியுமாய் போற்றும்.
கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க. நல்ல இருதயத்தை சிருஷ்டிங்க, நல்ல ஆவியை சிருஷ்டிங்க. அப்படியே செபித்து அனுப்புகிற நல்ல இதயத்தை கொடுங்கப்பா. உணர்வுள்ள இதயமா இருக்கட்டும், அப்படியே செய்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவனை நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பராங்களை ஒரு நாள் விடுவாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டு வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். அக்கினி மதிலாயிருந்து இந்த மத வாக்குத்தத்தம் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை